ஊர்ல ஃபேமஸான வெந்தயக்கீரை புலாவ் செய்யலாமா? ஸோ தேவைக்கேற்ப எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், அது கூட பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம் சேர்த்திருக்கேன். என்னோட அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா அரை கேரட், பட்டாணி, பீன்ஸ். இது நீங்க வேணும்னா ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி நானும் கேரட்டும் பின்ன பீன்ஸ் வந்துட்டு ஆப்ஷனல் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, பின்ன புதினா இலை, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அரை கப் அவளுக்கு வெந்தயக்கீரை. நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். உப்புமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கசக்காது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கலரி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மசாலாஸ் என்னன்னா சிம்பிள் தான். பிரியாணி மசாலா தேவைக்கேற்ப ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப சில்லி பவுடர், மஞ்சள் தூள். ஸோ இவ்வளவுதான் சிம்பிளான. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். கொஞ்சமா லைட்டா டாங்கி ஃபிளவர் கோசரம் லெமன் சேர்த்துட்டு இருக்கேன். ஒரு 4 to 5 drops, அவ்வளவுதான், ஒரு சின்ன துண்டு. அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதே மெத்தட் தான். ஸோ கொதி வந்ததுக்கு அப்புறமா லிட் மூடி 2 விசில் கழிச்சு புலாவ் சூப்பர் அண்ட் டேஸ்டியான வெந்தயக்கீரை புலாவ் தயார். ஒரே மாதிரி சாப்பிடுறோம், டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஹெல்தியும் கூட. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸை நீங்க பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.